நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் மகேஷும் ரேவதியும் பொங்கல் வைக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. எல்லாருமே சுற்றி நின்று சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. பொங்கலும் நல்லபடியாக பொங்கிடுறாங்க. எல்லாருக்குமே அந்த பிரசாதத்தை வந்துட்டு கொடுக்குறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு துர்கா சும்மா இருக்காமல் மாமா பொங்கல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சுமார் தான்ப்பா அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்கிறீங்க, பொங்கல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி குட்டி தங்கச்சி சொல்ல, சூப்பராக தான் இருக்குது, ஆனால் அது உங்கள் அக்கா முன்னாடி சொன்னால் வைவாள், அதனால தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ சமாளிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல மறுபடியும் எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. அப்போ சாமுண்டி சரி அவங்க சொல்கிறாங்க, ஒரு வழியாக நல்லபடியாக கடவுளோட புண்ணியத்தால் பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம். குடும்பமாக இப்படி சேர்ந்து பொங்கல் வைக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு வந்துட்டு நிறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பொங்கல் வந்துட்டு நமக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நல்ல நாளாக தான் இருக்குது, ஆனால் இந்த ஹாப்பி இப்போட முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்ல மயில் சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், பேசாமல் நம்ம ஏதாவது ஒரு கேம் விளாட்லாமா, அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபன்னாக இருந்து ஜாலியாக விளாட்லாம்ல அப்படின்னு சொல்ல துர்கா சொல்கிறாங்க, மாமா நீங்கள் சொல்கிறது சரிதான், எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது, நம்ம ஏதாவது கேம் விளாட்லாம், ஆனால் என்ன கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்ல ஆளுக்கு ஒவ்வொரு கேம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, இந்த கேமா அது இது அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு கேம் சொல்கிறேன் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படி என்ன கேமு அப்படின்னு சொன்னதுமே கண்ணை பொத்திக்கிட்டு நம்ம சொல்கிற ஆளை கண்டுபிடிக்கணும், அதான்ப்பா கண்ணாம்பூச்சி அப்படின்னு சொல்ல, என்னமாமா நீங்கள் அதெல்லாம் ரொம்ப ஓல்டு அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. இங்கே பாரு ஓல்டு நினைக்காதப்பா, ஓல்டு கோல்டு அப்படின்னு சொல்ல துர்கா வந்துட்டு சரி சரி மாமா சொல்கிற விளையாட்டே விளாடுவோம் அப்படின்னு சொல்ல சாமுண்டி சரி சொல்கிறாங்க, சரி எல்லோரும் உள்ளே வாங்க விளாட்லாம், விளாண்டாலும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு உள்ளே போகிறாங்க. அப்போது மயில் வந்துட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த கேம் என்ன நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக விளாட சொன்னேன்னு சொல்லி சொல்கிறீங்களா, அப்படிலாம் கிடையாது, இந்த கேம் மூலயமாவது என் பொட்டாட்டியை ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிறவனே, அதுக்காண்டி தான் இந்த கேமை நமக்கு சாதகமாக பயன்படுத்துகிற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. எப்பா மைண்ட் வாய்ஸை வெளியில் கேட்டுருச்சாப்பா அப்படின்னு சொல்ல, நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறதுமே மயில் வந்துட்டு ஐயோ மனசுலேயே ஒன்றும் நினைக்க முடியலையே, அதுங்களே இப்படிப்பா கேப்சூல் பண்ண அப்படின்னதும், என்ன வெளியில் என்ன பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து சவுண்டு வருது, சரி பாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே கிளம்பிடுறாங்க. இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்க, ஏப்பா பொங்கல்லாம் சாப்பிட்டு கை கழுவிட்டு வர வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல, சரி சரி கேம் ஆரம்பிக்கலாம், ஆமாம் நம்ம யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, முதல்ல நானே ஆரம்பித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு தான் வந்துட்டு கண்ணை கட்டி விடுறாங்க. மயில் வந்துட்டு எங்கே இருக்க என் பொண்டாட்டி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேட, ஆளுக்கு மாமா நான் இங்கே இருக்கோம் அக்கா அந்த இருக்காங்க போங்க 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 அப்படின்னு சொல்ல, அவர் சுற்றி முற்றி அலைஞ்சு வெறுத்து போய் டக்குன்னு ஒரு தூண்கல்லை கட்டி பிடிச்சிடறாரு. பிடிச்சிட்டேன் ரோஹிணி ஒன்று நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, மாமா கொஞ்சம் கட்டை அவருங்க நீங்கள் சரியான ஆளை தான் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, கட்டை அவுத்து பார்த்தா தூண்கல்ல இருக்குச்சே, இந்த கட்டையை பிடிச்சிட்டேனே அந்த கட்டையை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல, இதுக்கும் நீங்கள் சரிப்பட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோஹிணி வந்துட்டு காரி துப்புறாங்க. இதை பார்த்து கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க. அடுத்து யாரைப்பா பற்றி விடுறது அப்படின்னு சொல்ல, நமக்கு ஏற்ற மாதிரி கேனையனாக இருக்கிறது இந்த தெக்க மகேஷ் மாப்பிள்ளை தான், அவரை கோர்த்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா நம்ம வீட்டுக்கு மருமகனை வரப்போகிற மாப்பிள்ளையவே அடுத்து விளையாட விட்டுறலாம், கரெக்டாக நம்ம ரேவதியை கண்டுபிடிக்கிறாரான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு கண்ணை கட்டி விடுறாங்க. மகேஷ் அந்த திக்கன் திரும்ப இந்த இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. கடைசியில் நேராக போய் யாரை பிடிச்சிட்டாருன்னா அவங்க காதலியவே மறைமுக காதலியவே பிடிச்சிடுறாங்க, மாயாவை. இதை பார்த்துட்டு இருந்த ரேவதிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அப்படி முகமெல்லாம் சுருங்கி போயிடுறாங்க. என்னப்பா நீ இப்படி மனைவியை பிடிக்க சொன்னால் அண்ணியை போய் பிடிச்சிட்டே, சேம் பப்பி சேம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த இதுக்கு ரேவதிக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி போயிடுது. அப்போ சாமுண்டி சரிவங்க சொல்கிறாங்க, சரி விடுமா தெரியாமல் தானே அவர் பிடிச்சாரு, தெரிஞ்செல்லாம் பிடிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல, எங்கிட்ட வந்துட்டு ரோஹிணி சொல்கிறாங்க, ரொம்ப வருத்தப்படாத ரேவதி, எதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற அப்படின்னதும், சரி அடுத்து யார் அப்படின்னு சொல்ல, அடுத்து ரேவதி தான், ரேவதி சரியாக பிடிக்கிறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ரேவதிக்கு கண்ணை கட்டி விடுறாங்க. ரேவதியும் வந்துட்டு சுற்றி முற்றி வந்துட்டு அங்கிட்ட இங்கிட்ட உலாவிட்டு இருக்க, எல்லாருமே இங்கிட்டு இருக்க ரேவதி நான் இங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கத்துறாரு, ஒருத்திக்க மாயா கத்துறாங்க, இங்கிட்டு வந்துட்டு அவங்க தங்கச்சிங்கெல்லாம் கத்துறாங்க. சுற்றி முற்றி அலைஞ்சிட்டு இருந்தவங்க கார்த்தி முன்னாடி வந்து கரெக்டாக நின்றுக்கிறாங்க. ரேவதி நான் இந்த திக்க இருக்கேன் இங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, அதை வந்துட்டு ரேவதி கவனிக்காம டக்குன்னு கார்த்தியை வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த மாயாவுக்கு
இந்த திக்கம் வந்துட்டு சந்திராக்கெல்லாம் எரிச்சல் ஆகிடுது. எப்படி தான் இவனுக்கு மட்டும் இப்படி அமைதோ அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்போல என்னன்னா கோலத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்து கண்டுபிடிச்சான். இப்போ என்னன்னா கண்ணை மூடிட்டு இருக்கும்போது கண்டுபிடிக்கிறா. என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இவனை எப்படியா ஸ்கெட்ச் போட்டு தூக்கி வெளியில் போட்டுறணும், இல்லாட்டினா அவ்வளோதான், நம்மளோட பிளான் எல்லாம் சொதப்பி விட்டுருவான். இதை பார்க்குறதுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் மாயாவும் கருகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு ரேவதி பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அக்கா நீ ஏன் அவுட்டு, நீ நம்ம வீட்டு டிரைவர் பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குட்டி தங்கச்சி சொல்ல வேமா டக்குன்னு வந்துட்டு கண்ணை அவுக்குறாங்க. 2 பேரும் ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த திக்க மயில் வந்துட்டு நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. இங்கிட்டு வந்துட்டு சாமுண்டி சரி அவங்க சொல்கிறாங்க, சரி விடு ரேவதி, நீ என்ன தெரிஞ்சேவா பிடிச்ச, இல்லை தெரியாமல் தானே பிடிச்ச, விடு இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது, விடு வாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்து வந்துட்டு யாரை வச்சு இந்த கேமில் ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்ல, சின்னத்தை நீங்கள் என்னை எத்தனை தடவை அசிங்கப்படுத்திருக்கீங்க, எல்லாம் முன்னாடி என்னை எத்தனை தடவை கீழே விழுக வச்சுருக்கீங்க, இது என்னோட டைம், இதை பயன்படுத்தி நான் உங்களை என்ன பண்ணுற பாருங்க, என்கிட்ட இன்னைக்கு நீங்கள் சிக்குனீங்க சின்னத்தை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வேற யாரு நம்ம சின்னத்தை அத்தை நீங்கள் வாங்கத்தை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, நானா வரல நீங்களே விளையாடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கிட்டு வந்துட்டு அவங்க சாமுண்டி சரி அவங்க சொல்கிறாங்க, சந்திரா பிள்ளைங்கள ஆசையாக விளையாட கூப்பிட்றாங்களே, போ இதில் என்ன இருக்குது விளையாடுறதுல, போய் விளையாண்டுக்கோ அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு சந்திராவை சுற்றி வர்றாங்க. சந்திராவை அங்கிட்டு இங்கிட்டு அலையிறாங்க. டக்குன்னு வந்து தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க. உங்களுக்கு வேணும் யாராவது சின்னத்தை தூக்கி கொடுங்கப்பா, பாவம் வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் கவுண்டு போட்டுட்டு இருக்க. சே நான் பாட்டுக்கு இருந்தேன், என்ன இப்படி கண்ணை கட்டி விட்டு அசிங்கமாகப்படுத்துறீங்க, இருங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி முறைச்சிட்டு இருக்காங்க எல்லாரையும் பார்த்து. அப்போ கார்த்திக் வந்துட்டு ஃபோன் வருது, வெளியில் வராங்க. ஹலோ அப்படின்னு சொல்ல, பேராண்டி நான் தான்ப்பா, நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் என் பேத்திங்க போட்டாங்களா அப்படின்னு சொல்ல, பாட்டி அதை போட்டு தான் பாட்டி எங்கள் பொங்கலையும் சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே பாட்டிமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நல்ல காரியத்தோட அவங்களையும் நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோப்பா, மனசெல்லாம் நிம்மதியாகிடும் அப்படின்னு சொல்ல, பாட்டி புரிஞ்சுக்கோங்க பாட்டி, இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு இங்கே வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால தான் சொல்கிறேன், எப்படியும் வந்துட்டு இவங்க எல்லாருமே நம்ம ஊருக்கு வரப்போகிறாங்கல்ல, அப்போ போல் நீங்கள் பார்த்துக்கலாம், இப்போ வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் வரைக்குமே போதும் பாட்டி அப்படின்னு சொல்ல, என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் தான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்ல, வந்துட்டீங்களா எங்கே அப்படின்னு கேட்க, இதோ வீட்டு வாசலுக்கு வெளியில் தான்ப்பா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தியே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, வீட்டு வாசலுக்கு வெளியில் நிற்கிறீங்களா எங்க அப்படின்னு சொல்ல, இந்தோ நீ வந்து எட்டிப்பாரு அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க. நீ மட்டும் என்ன பார்த்தேன்னு வச்சுக்கோமே, நானா அப்படின்னு சொல்லிட்டு உன்னாலே கண்டுபிடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்ததுமே என்ன பாட்டி இது வேஷம் அப்படின்னு சொல்ல, பிறகு என் பேத்திகளை பார்த்து பொங்கல் பரிசு கொடுக்க வேணாமா, ஒரு நிமிஷம் கூப்பிடியா பார்த்து பரிசை கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி இப்போ மாமா வந்து உங்கள் ஊருக்கு வரணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு இல்லையா, ஏன் நான் சொல்கிறது புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, யாருக்கு தான் ஆசை இருக்காது, எத்தனை வருஷம் கழிச்சு என் பிள்ளைய பார்க்க, பிள்ளைங்க பேத்தியெல்லாம் ஒன்றும் ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி நீங்கள் உங்களை பார்த்தா நான் மற்றவங்கன்னா அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அத்தை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்ல, என்ன பேராண்டி இந்த பாட்டியோட ஆசையை கூட நீ நிறைவேற்ற மாட்டியா, அடுத்த பொங்கலுக்கு நான் இருக்கணும் இல்லையோ இந்த பொங்கலே பார்த்து பரிசு கொடுத்துட்டேன்னா மனசு நிம்மதியாக போயிருவோம்லம்மா அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஐயோ என்ன பாட்டி நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பிரச்சனையில் நான் வந்துட்டு இப்போ உங்களை கூட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, நானும் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, பாட்டி வந்துட்டு அப்படியே பாவமாக இருக்காங்க. கார்த்தி ஒரு மாதிரி முழிக்க, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.